டிவிக்கே வந்துருச்சு. அதனால விஜய் வந்து திமுக ஓட்டெல்லாம் பிரிச்சு போயிடுவார், நாங்க ஜெயிச்சிருவோம், சிறுபான்மை ஓட்டெல்லாம் விஜய் பிரிச்சிருவாரு, நாங்க ஜெயிச்சிருவோம்ன்றாங்களே. கேட்கறதுக்கு நல்லா இருக்கு. உண்மையிலேயே விஜய் யார்? விஜய் ஒரு சினிமா ஹீரோ. அதிமுக கட்சி இழந்திருப்பது எதை? அதிமுக கட்சியில ஆரம்பிச்சது எம்ஜிஆர் ஒரு சினிமா தலைவர், ஜெயலலிதா வழிநடத்தி கொண்டு போன அவங்க ஒரு சினிமா தலைவர். இப்ப இப்படிப்பட்ட ஒரு சினிமா முகம் யாருக்கு வேணும்? திமுக வேணும்? அப்படி தேவைப்படுதா? அது கட்சி, அது இயல்பான வாக்கு வங்கி உள்ள கட்சி. அப்ப ஆன்டி டிஎம்கே வாக்குகளை தான் நீங்க வாங்கணும். அந்த இடத்தில் வலுவாக இருக்கக்கூடியது யாரு? உங்களை விட நான் தான் வலுவா இருக்கேன்னு ஊர் ஃபுல்லா சொல்லிட்டு இருக்காரு விஜய். அப்ப யாருடைய வாக்குகள் போவோம்? ஒன்னு டிஎம்கே, இன்னொன்னு டிவிகே. இப்படி சொல்லியாச்சுனாலே முடிஞ்சு போச்சு, அங்க ஏடிஎம்கே இல்லைன்னு அர்த்தம். அப்ப விஜயின் பிரச்சாரத்தில் காலியாவது யார்? ஜென்யூனா கேட்கிறேன். இதுதான் பிரச்சார கோஷமாக, விஜயின் பிரச்சார கோஷமாக இவ்வளவு நாள் இருந்திருக்கு. இந்த பிரச்சார கோஷத்தில் காலி செய்யப்பட்டது யார்? திமுகவா? ஒன்னு திமுக, இன்னொன்னு தாவேகான்னு சொன்னா அங்க 2வது இடம் தான் காலியா இருக்குன்னு அர்த்தம். அப்ப பிரச்சாரமே அதுதானே. அப்ப அடிப்படையிலேயே வச்சது உனக்கு, அவனுக்கு இல்லைன்னு சொல்லி ஒரு இது சொல்லுவாங்க, உனக்கு தான் வேட்டு வச்சிருக்காங்க.